இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தான். நம்மளோட CMA இன்ஸ்டியூட் நம்மளோட ரிசல்ட்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் விட்டுருக்காங்க. 22 மார்ச், இன்னும் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது நமக்கு ரிசல்ட்டு. நிறைய பேர் இன்டர் அண்ட் ஃபைனல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆல் தி பெஸ்ட். எல்லாரோட ரிசல்ட்ஸும் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லபடியாக வரும். அண்டு முக்கியமான திங் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்து நமக்கு நியூ சிலபஸ் அப்ளிகபிள் ஆகுது, 22 சிலபஸ். ஸோ இதில் வந்து கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நியூ சிலபஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து என்ன வராது அப்படின்னா நியூ சிலபஸ் அப்ளிகபிள் ஆகாது. இதில் கிளியர் பண்ணிட்டு புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் வந்து நமக்கு நியூ சிலபஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அட்டம்ப்ட் எழுதிக்கிட்டு இந்த அட்டம்ப்ட் கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த அட்டம்ப்ட்டில் நியூ எழுதணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இந்த அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூ சிலபஸ் தான் வரும். ஏன்னா இது ஓல்டு சிலபஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஒன்லி நியூ சிலபஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஜஸ்ட் 5 days to go. எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். எல்லா ரிசல்ட்ஸும் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து நல்லா வரும்னு நம்புவோம். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.